நண்பர் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கனடா, இந்தியா புது ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனை போச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதே பிரச்சனை தலை தூக்கி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த நிஜாரோட கொலையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளிய கனடா கவர்மெண்ட் கிளப்பியிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இப்போ கூட ரீசெண்டா கனடால நம்மளுடைய விசாஸ் அதாவது நிறைய ரிஜெக்ஷன் வந்துட்டு இருந்தது அப்படி ரீசென்ட் டேஸ்ல அப்படின்னு பார்த்தாங்க. இது கூட தொடர்புடையதா என்னன்றது நமக்கு புரியல. வாங்க இதை பத்தின ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற சண்டை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கனடாவில் நடந்த சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார், சீக்கிய தலைவர் கிடையாது, அவர் ஒரு காலிஸ்தானத்துடைய தீவிரவாதி தான். இவருடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனடா மற்றும் இங்கிலாந்தோட இந்த ஒட்டுக்கேட்ட உரையாடல்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு உரையாடலை இன்டர்செப்ட் பண்ணி அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலியமா நாங்க இவங்களை அக்யூஸ் பண்றோம், அது இந்தியன் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்றோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நம்ம பார்க்குறோம். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, பட் பார்க்கலாம் என்ன இதுக்கப்புறம் ஃபர்தரா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஆரம்ப ஆதாரமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து கொடுத்த ரகசிய தகவலை பார்க்குறாங்க. அதாவது 2023 ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிஜார் கனடாவில் வாங்கவுர்க் அப்படின்ற ஒரு இடத்துல தெற்கே இருக்கிற ஒரு குருநானக்கோடைய சீக்கிய கோவிலை விட்டு வெளியே வரும்போது மர்ம நகர்களால் ஒரு சுட்டுக் கொல்லப்படுறாரு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய உளவுத்துறை, அதாவது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கனடாவுக்கு ஒரு ரகசிய தகவலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிஜார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்துல இருக்கிற இன்னும் 2 சீக்கிய ஆக்டிவிட்டிஸை கொலை செய்ய இந்திய அரசாங்கத்தோட ஆட்கள் திட்டம் போட்டதா ஒரு உரையாடலை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த உரையாடலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பொருளியாகவும் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒட்டுக்கட்ட உரையாடல் பார்த்தீங்கன்னா நிஜார இந்திய அரசு தான் காலி பண்ண முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனலிஸ்டும் பண்ணி அமைச்சிருக்கதா சொல்றாங்க. கனடாவுடைய சொந்த ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேரும் இதுல இடம்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்து கொடுத்த அந்த தகவலை வச்சு கனடா அதிகாரிகளும் தங்க சொந்தமான அந்த ஓட்டு கேட்கிற இன்டர்செப்ட் பண்ண விஷயங்களையும் சேகரிச்சாங்களாமா. அதுல நிஜாரனுடைய கொலையில இந்திய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்குதுன்னு அவங்க சேகரித்த ஆதாரங்களை உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுல பிரதமர் நரேந்திர மோடியோட வலதுகரமான அமித்ஷா பாத்தீங்கன்னா உட்பட்ட பல உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை இந்த குளோபல் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஆதாரத்தை தான் வச்சு பார்த்தீங்கன்னா நிஜார் கொலைகளை இந்தியா தான் ஒரு கட்டமைச்சிருக்காங்க, அவங்க தான் இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக ஒரு குற்றத்தையும் பார்த்தீங்கன்னா கனடா கவர்மெண்ட் இந்தியா மேலே வைக்கிறாங்க. சரி, இந்த ஆதாரத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னங்க 5 ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கட்ட உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 5 நாடுகள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க எல்லாமே இங்கிலீஷ் பேசுற நாடுங்க. இந்த இங்கிலீஷ் பேசுற 5 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஆபத்து வந்தாலும் அதை முன்கூட்டியே இவங்க 5 பேரும் சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உளவுத்துறையிலேயே ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் மாதிரி இதை பாக்குறாங்க. இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கனடாவோட உளவுத்துறையோட உறுதிப்படுத்தலையும் சேர்த்தாக்கா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கனடாவோட உளவுத்துறை சொல்லுது அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சு கனடாவோட உறவு மறந்துட்டே இந்த ஒரு சுச்சுவேஷன்ல திரும்பவும் இது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க் ஆண்ட்ரி அரசியலோட இக்கட்டான நிலையை நம்ம பார்க்கோம். மார்க் ஆண்ட்ரின்றவர் தான் இப்போ இருக்கிற கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர். இப்போ போன வருஷம் செப்டம்பர்ல அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணார் அப்படின்னாக்கா முதல்ல இந்த விவகாரத்தை உலகத்துக்கு வெளிப்படையாக சொன்னார். நிறைய மீட்டிங்ல இந்த மாதிரி இந்த எங்களுடைய கனடா மண்ணில் ஒரு கனடாக்காரரை கொன்னது எங்க சுதந்திரத்தை மீறின செயல் அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. இப்போ பிரதமர் பதவியில் இருக்கிற மார்க் ஆண்ட்ரி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட நிலைமை ரொம்ப ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பதிவேத்துல இருந்து மோடி அரசோட உறவை சீரமைக்கவும் இந்தியாவில் வர்த்தக ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா பேசி முடிக்கவும் நிறைய முயற்சி இவர் பண்ணாரு. ஏன்னா உடனே இந்தியாவுக்கு அவர் டூரும் போய் நிறைய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டும் போனாரு. மோடியை G7 மாநாட்டுக்கு கூப்பிட்டது, வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்தியா போய் புதிய உறவுகளுடைய ரோட் மேப்பை
அறிவிச்சது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கனடா உறவை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சியாக தான் நம்ம பார்க்கப்படுது. இதை தான் நம்ம வந்து ஒரு வீடியோ கூட போட்டோம். இந்தியா உறவு வந்து மீண்டும் வந்து புத்துயிர் பெறுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நான் ஒரு மாசம் முன்னாடி போட்டிருந்தேன். இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிர்ச்சியான உளவுத்துறை தகவல் வெளியாகி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனடா பிஎம்க்கு வந்துட்டு ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் வந்து உருவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகளோட எதிர்ப்பு. முதல்ல நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நிஜார் என்ற ஒரு அமைதிவாதிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலிஸ்தான், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தை வந்து காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிச்சு தனி நாடா வந்து வைக்கணும் அப்படின்றது தான் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய முக்கியமான குறிக்கோள். அவங்களுடைய நோக்கமும் அதுதான். அதனுடைய ஒரு தலைவராக தான் வந்து இவர் விளங்கினாரே தவிர அங்க இருக்கக்கூடிய கனடாவில் வாழக்கூடிய சீக்கியர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணல. அவர் பண்ணது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டா வந்து செயல்படுறது அப்படின்றதா. இந்தியாவுக்கு அகென்ஸ்டா செயல்படுறத வந்து தடுக்க சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் பல முறை அவங்க கிட்ட பேசியும் அவங்க கேட்கவே இல்லை. அடையாளம் தெரியாத நபர்களால் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு தான். அதுக்கான ப்ரூஃபும் இந்தியா தான் பண்ணுச்சு அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப கம்மின்றதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த WHO சீக்கியர்களுடைய ஆர்கனைசேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய அமைப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆதாரம் இருக்கிறது வந்து போதும், கார்னியார்ஸ் வந்து இந்தியாவோட சமரசம் பேசுறது வந்து ரொம்ப கவலை அளிக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரூஃபே இருக்கு இந்தியா தான் இதை பண்ணிச்சுட்டு, அப்படிங்கும்போது நீங்க இந்தியா கூட சுமூகமான உறவை வந்து எடுத்துட்டு போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவங்க கேட்கறாங்க. இந்தியா வந்து பொறுப்பேற்க வைக்கிறது, இந்த பிரச்சனைக்கு இந்தியா தான் வந்து பொறுப்பேற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கனடாவுடைய சட்டத்தையும் வந்து சுயமரியாதையும் நீங்க வந்து விட்டு கொடுக்க கூடாது. நீங்க இமீடியட்டா இந்த விஷயத்தை இந்தியா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அவங்கள வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சீக்கிய பிரதிநிதிகள் வந்து இப்ப இருக்கிற கனடியன் பிஎம்க்கு வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுல இந்தியா ஏன் கோபத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லாவே நமக்கு தெரியும், இந்தியா ரொம்ப நாளா வந்து கனடாவில் காலிஸ்தான் இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சலுகை காட்டுது கனடா அப்படின்னு சொல்லி புகார் சொல்லிட்டு இருக்கு. காலிஸ்தான் இயக்கம்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்கள், நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதிகம் இருக்கிற இந்த பஞ்சாப் மாநிலத்தை பிரிச்சு தனி நாடாக வந்து கேட்கிற இயக்கம் தான் வந்து இவங்களுடைய தொழிலே. இதனாலதான் இந்தியா வந்து அவங்க மேல கோபமா இருக்கு. இதுக்கு கனடாவோட பதில் என்னன்னா இந்த இயக்கத்துல சின்ன அளவுல மட்டும்தான் வந்து தீவிரம் இருக்கு, மற்றவங்க எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்காங்க, அதாவது ஒரு நார்மலா வந்து போராடுறவங்க, அமைதி வழியில போராடுறவங்க அப்படின்றாங்க. இவங்க இந்தியாவில் போராடாம கனடாவில் போய் உட்காந்துக்கணும் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா போராடி உட்காந்தா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு புரியல எனக்கு. இந்த ஒரு பிரச்சனை தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான உறவை வந்து ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமெரிக்காவோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பன்னும் அகென்ஸ்டா ஒரு சதி திட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பன்னும்ன்றது யார் அப்படின்னா அவரும் ஒரு காலிஸ்தான தீவிரவாதி தான். நிஜார் கொலைக்கு பிறகு பல நாட்கள் கழிச்சு FBI வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிஜாரோட நண்பரான அமெரிக்காவில் இருக்கிற குர்பத் சிங் பன்னும் அப்படின்றவர் வந்து தாக்குறதுக்கு இன்னொரு கொலை திட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க, அதை நாங்க முறியடிச்சோம் அப்படின்ற மாதிரி FBI சொல்லியிருக்கு. இதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த திட்டமும் வந்து மோடியோட ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட் பண்ற ஒரு இந்திய உளவு பிரிவான ரா வந்துட்டு தான் இதை வந்து போட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா முக்கியமா இந்தியா தான் வந்து அவரையும் கொல்ல பாக்குது இவரையும் கொல்ல பாக்குது சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே, அதாவது நிஜாராகட்டும் பன்னுமாகட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து மோசமான காலிஸ்தானிய தீவிரவாதிகள். இவங்களுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்ததே மிகப்பெரிய தவறு. ஒரு நாட்டுக்கு அகென்ஸ்டா ஒர்க் பண்றவங்கள, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டா ஒர்க் பண்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தினோட தலைவரை இந்தியாவில் வச்சிருந்தா அமெரிக்கா ஒத்துக்குமா? இல்ல கனடாவோட அகென்ஸ்டா வேலை செய்யக்கூடிய கனடாவுடைய ஒரு தீவிரவாதியை இந்தியாவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா பேச்சு உரிமையும் உண்டு, எல்லா உரிமையும் உண்டு, அவங்க என்ன எப்படி வேணா செயல்படலாம், இங்க இருந்துகிட்டு வந்து கனடா ஒழிகன்னு இவங்க கோஷம் போடலாம், அங்க இருக்கிறவங்கள சீண்டி விட்டு நிறைய குற்ற செயல்கள்லாம் வந்து செய்ய வைக்கலாம் அப்படின்னா கனடா ஒத்துக்குமா? எந்த நாடும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்கு அகென்ஸ்டா உங்க நாட்டோட மக்களையோ அல்லது உங்க நாட்டில் இருக்கிற குழுக்களையோ நீங்க செயல்பட விடக்கூடாதுன்றதான் நம்மளோட வாதம் அப்படின்னு இந்தியா இங்கே வச்சிட்டு இருக்கு. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா நிஜார் கொலை வழக்கு வந்து பத்தின ரகசியங்கள் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கனடா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. இந்தியா எப்பவுமே வந்து இன்னொரு நாட்டுக்குள்ள போய் யாரையும் வந்து கொலை பண்ற எண்ணம் கிடையாது. அன்னோன் கன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் வந்து இந்தியா பண்ணதா இல்லைன்னா நமக்கு தெரியாது. இந்தியா அகென்ஸ்டா செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுடைய தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அந்த அன்னோன் கன்மேன்களா தான் சுடப்படுறாங்க. நிறைய தலைவர்களை தட்டி தூக்கியிருக்காங்க பாகிஸ்தான்லயும். அதே ஒரு வழிமுறையில தான் வந்து கனடாவிலையும் ஒரு தட்டி தூக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்தியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத நாம வெளிப்படையா இங்க சொல்லலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நான் வந்து இந்தியா கனடாவோட உறவுல திரும்பவும் ஒரு பிரச்சனை வருது. நம்மளோட ஒரு முக்கிய தலைவரை வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்ப இருக்கக்கூடிய கனடா பிரதமருடைய பதவியில வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம இதை வந்து பார்க்கணும். ஓகே, வீடியோ இன்ஃபார்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், ஜெய்.